பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா அரமெண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்த்த மண்டலம், அர்த்த மண்டல நயனோ பிரதான்னு சொல்லி நாட்டிய சாஸ்திரம் சொல்லுது. அர்த்த மண்டலம்ங்கிறது அரைமெண்டி, நயனம் சொன்னால் கண், பிரதானம் முக்கியம். நம்ம உடம்புக்கு என்சான் உடம்பிற்கு நேத்திரம் என்ற கண் என்ற உறுப்பு எப்படி முக்கியமானதோ அதுபோல் நாட்டியத்திற்கு அரமெண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருங்கு கீழ் அயனும் மால் தோலளவும் இருங்கணுமே சென்னியளவு ஈசன் அமைந்த மண்டலமே லிங்க வடிவாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநய தர்ப்பண ஸ்லோகம். அதாவது இந்த அரமெண்டி பரதநாட்டியத்துக்கு ஆடும் பொழுது ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போதே நாட்டிய ஆரம்பம் செய்யும் பொழுது அந்த அரமண்டி தான் கொண்டு வருவாங்க. அரமண்டி உட்காரும் பொழுது மருங்குன்னு சொன்னா இடுப்பு கீழ் பிரம்மாவும், மால் தோலளவும் பெருமாள் தோலளவும், இருங்கணுமே சென்னி அளவு ஈசன் தலை ஈசனாகவும் அமைந்து உடம்பே ஒரு லிங்க வடிவமாக மாறிவிடுகிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த அரமண்டிங்கிறது முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் சொல்ல போல இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த சுசீந்திரம் சொல்லிட்டு ஒரு கஷேத்திரம் கன்னியாகுமரியில் தானு மாலைன்னு சொல்லுவாங்க. தானுனா சிவன், மால்னா திருமால், அயன்னா பிரம்மா, 3 தேவர்களும் ஒன்றிணைந்ததற்கு தானு மாலையன் என்று சொல்வார்கள்.